Good morning students, I am MRK. Today 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.5 பார்க்க போகிறோம். Okay students, கொஸ்டினை கவனமாக ரீட் பண்ணு. If Z1, Z2 and Z3 are the three complex numbers such that modulus Z1 equal to 1, modulus Z2 is equal to 2, modulus Z3 is equal to 3 and whole modulus of கொடுத்துருக்கு Z1 plus Z2 plus Z3 equal to 1. So that அப்படின்னு சொல்லி whole modulus of 9Z1 Z2 plus 4Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, given நான் மாடலஸ் Z1 Z2 Z3 கொடுத்துருக்கு, அது மூணு தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வர்றேன். செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரையில் கவனமாக செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரையில் கவனமாக நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. சரிங்களா, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, கவனமாக. ஓகே, குட். மாடுலஸ் Z1 equal to 1 தனியாக இது வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி மாடுலஸ் Z2 equal to அந்த இது 2. அடுத்து மாடுலஸ் Z3 equal to 3 அந்த எடுத்திருக்கேன் பாரு 3. டேக் இது ரெண்டு சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா மாடுலஸ் Z1 ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர் 1 தான். அதே மாதிரி இதுக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் போட்டோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரம், 3 ஸ்கொயர் பண்ணால் 4 9 ஆயிரம். சரி, இப்போ மாடுலஸ் Z ஸ்கொயர் அப்படின்றதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த எழுதியிருக்கேன் பாரு. Z பார் அப்படின்னு அர்த்தம். மாடலஸ் Z ஸ்கொயருக்கு Z பார்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி மாடலஸ் Z ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z பார், ரெண்டுமே சேம் மீனிங் தான். Z மாடலஸ் எடுத்தாலும் Z பாருக்கு மாடலஸ் எடுத்தாலும் ரெண்டு மேக்னிடியூடு ரெண்டுடைய மட்டும், அதாவது மாடலஸ் வேல்யூ ஒன்று தான். ஓகே ரைட். அப்போ அடுத்து இதில் நம்மளுக்கு தேவையானது என்ன வேணும்னு வச்சுக்கிட்டேன், Z1 மட்டும் வச்சுட்டு Z2 கீழே Z1 பாரை கீழே இறக்கிட்டேன். அதே மாதிரி Z2 வச்சுட்டு Z2 பாரை கீழே இறக்கிட்டேன். இதில் Z3 பாரை கீழே இறக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கல, இந்த கொடுத்துருக்கு பாரு. மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 நான் எடுத்துட்டேன் ஈக்குவல் டு 1ன்னு. ரைட், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த Z1க்கு பதிலாக இந்த மாடலஸ் இந்த Z1க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த Z2க்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்சிருக்கு பாரு மேலே, இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து அதே மாதிரி Z3க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். மாடலஸ் இருக்கு பார்த்துக்கோ, இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். அப்புறம் எல்சிஎம் போடுறோம். Z1 Z2 Z3க்கு அந்த பாருக்கு போட்டு எல்சிஎம் போட்டிருக்கேன், மூணே மல்டிப்ளை பண்ணி. இப்போ அந்த Z1 கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இது ரெண்டு ரிமைனிங் வரும். அதைத்தான் மேலே கொண்டு இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணணும். 1 × Z2 பார் Z3 பார்ன்றதான் இது. அதே மாதிரி அடுத்த ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக இது பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் Z2 பார் அடிச்சிட்டோம்னா Z1 Z3 பார் ரெண்டுமே வரும். அதை ஹோல் ஆஃப் 4 இன்ட்டுன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணணும். Z3 பாரை கேன்சல் பண்ணிட்டோம்னா 9 இன்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும். Z1 பார் Z2 பார். ஓகே, அந்த மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், மாடுலஸை தனித்தனியாக பிரிச்சுட்டேன். அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். எப்படி கிளாஸ் மல்டிப்ளை பண்ண இந்த இருக்குது. அடுத்து தனித்தனி மாடலஸாக இதை பிரிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி தான் இருக்குது. தனித்தனி மாடலஸாக பிரிக்கிறோம். பிரித்தோம்னா இந்த பிரிச்சுட்டேன் தனித்தனியாக. நீ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல மாடலஸ் Z பார்னா வெறும் Zன்னு அர்த்தம். அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 பார்னா வெறும் மாடலஸ் ஆஃப் Z1. அதே மாதிரி Z2 பாருக்கு மாடலஸ் போட்டிருந்தோம்னா வெறும் Z2 மாடலஸ் Z2. அதே மாதிரி Z3க்கு இதுக்கு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு மேலே, இந்த கொடுத்துருக்காம ஒரு கொஸ்டினில் அதை எடுத்தானே செஞ்சேன். அதை இங்கே திருப்பி அப்ளை பண்ணிட்டா ஆன்சர் வந்துருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிதானமாக பொறுமையாக பாரு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 6 அப்படின்னு வந்துருச்சு. குட் ஸ்டூடெண்ட்ஸ், ரிலாக்ஸாக போட்டு பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.